இந்த இடத்திலே ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று பொதுமக்களாலே முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. செம்மணி புதைகுழியை பொறுத்தவரைக்கும் இன்று வரைக்கும் 380க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. 1998ஆம் ஆண்டு கிருஷாந்தி படுகொலையினுடைய வழக்கினுடைய தீர்ப்பானது ஜூலை மாதம் வழங்கப்பட்டது. அந்த இலங்கையிலே நடைபெற்ற இனப்படுகொலையினுடைய ஒரு அடையாளமாகும். இலங்கையினுடைய மிகப்பெரிய மனித புதைகுழியாக செம்மணி நீதி அமைச்சருடைய வருகைக்காக இங்கே பொதுமக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீதி அமைச்சருடைய குழுவினர் பார்வையிட்டு முடிந்து வெளியிலே வந்து வந்திருக்கிறார்கள். நீதி இல்லாத நாட்டில் நீதி அமைச்சு எதற்கு என்று சொல்லிக்கூட இந்த இடத்திலே பொதுமக்களாலே கோஷம் எழுப்பப்படுகிறது. தாரம்மா உங்களோட மகனா எப்ப காணாமல் போனவர்? 2007 பங்குனி மாதம் 23ஆம் 512 இன்டெலிஜென்ட் புலனாய்வுக்காரர் 3 மோட்டார் சைக்கிளில் வந்து தூக்கிட்டு போனோம். இவ எப்ப காணாமல் போனவ? ஆமி கொண்டு போனோம். இப்போ 2009 முள்ளிவாய்க்காலில் வச்சா இருந்து எல்லா இடத்துக்கும் ஐசிஆர்லேருந்து இந்த பதிவு இருக்கு. எல்லா இடம் எனக்கு இதை இந்த அழிவுகளோ அதுகளோ நன்கொடை. வணக்கம் அன்பு உள்ளங்களை, நான் ரஜீவன், யாழ்ப்பாணத்திலிருந்து. இன்றைய தினம் இப்பொழுது செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு முன்பாக நின்று இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இந்த இடத்திலே ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று பொதுமக்களாலே முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. செம்மணி புதைகுழியை பொறுத்தவரைக்கும் இன்று வரைக்கும் 380க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கையிலே அகழ்ந்தெடுக்கப்பட்ட புதைகுழிகளில் செம்மணி சித்துப்பாத்தி தான் அதிக அளவிலான மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்ட புதைகுழியாக இருக்கிறது. அதே சமயத்திலே இன்றைய தினம் நீதியமைச்சர் யாழ் குடாநாட்டுக்கு இன்றைய தினம் செம்மணி பகுதியை பார்வையிடுவதற்காக வருகை தர இருக்கிறார். இந்த இடத்திலே பொதுமக்களாலே கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சர்வதேச விசாரணை வேண்டியும் சர்வதேச நீதி வேண்டியும் இந்த இடத்திலே கவனஈர்ப்பு போராட்டம் பொதுமக்களால் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்றைய தினம் யாழ் குடாநாட்டுக்கு நீதி அமைச்சர் வர இருக்கிறார். உள்ளக விசாரணைகளை விட்டு சர்வதேச விசாரணை வேண்டியும் சர்வதேச நீதி வேண்டியும் இந்த இடத்திலே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலேயே தங்களுடைய காணாமல் போன உறவுகளுடைய புகைப்படங்களை ஏந்தியவாறு பெற்றோர் காணப்படுகிறார்கள். படவிளக்கில் உள்ள மனித புதைகுழிகளுக்கு
இப்படியான ஆய்வுகளை விரைந்து உள்நாட்டு விசாரணை போலி விசாரணை உள்நாட்டு விசாரணை போலி விசாரணை உள்நாட்டு விசாரணை போலி விசாரணை உள்நாட்டு விசாரணை போலி விசாரணை உள்நாட்டு விசாரணை செம்மணி புதைகுழிக்கு நீதி கோரி பாதிக்கப்பட்ட மக்களோடு சேர்ந்து நாங்களும் போராடி கொண்டிருக்கின்றோம். செம்மணி என்பது இலங்கையிலே நடைபெற்ற இனப்படுகொலையினுடைய ஒரு அடையாளமாகும். இலங்கையினுடைய மிகப்பெரிய மனித புதைகுழியாக செம்மணி புதைகுழி உருவெடுத்திருக்கிறது. சதோசா மன்னார் புதைகுழியிலே கூட 376 உடலங்கள் கைப்பற்றப்பட்டிருந்தன. ஆனால் அதையும் தாண்டி பாரிய புதைகுழியாக செம்மணி உருவெடுத்து வருகிறது. இதிலே ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். இங்கே தற்சமயம் தோண்டப்பட்டு கொண்டிருப்பது சித்துப்பாத்தி மயானத்துக்குள் மாத்திரம்தான். ஆனால் உண்மையில் இந்த புதைகுழி என்பது இந்த மயானத்தினுடைய எல்லைகளை தாண்டி இந்த பிரதேசம் முழுவதுமே பாரிய புதைகுழிகள் இருக்கிறது என்பது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆகவே உண்மையான நீதி கண்டறியப்பட வேண்டுமாக இருந்தால் சித்துப்பாத்தி மயானத்தை தாண்டி இந்த பிரதேசம் முழுவதும் தோண்டப்பட வேண்டும். தோண்டப்பட்டால் மாத்திரம் போதாது. தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஒரு உள்ளக விசாரணை. உள்ளக விசாரணையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்காது என்பதை நாங்கள் உறுதியாக வலியுறுத்துகிறோம். ஆகவே முற்றிலும் ஒரு சர்வதேச விசாரணை மாத்திரம்தான் நீதியை பெற்றுத்தரும். செம்மணி என்பது ஒரு குறியீடு. ஈழத்திலே தமிழினத்துக்கு எதிராக அரங்கேற்றப்பட்ட இனப்படுகொலையினுடைய ஒரு குறியீடு தான் செம்மணி. அந்த செம்மணிக்கு நீதி கோரி எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். குற்றம் செய்தவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தி அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட்டு இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேச நீதியினூடாகவே நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த தாரமா உங்களோட மகனா எப்ப காணாமல் போனவர்? 2007 பங்குனி மாதம் 23 512 இன்டெலிஜென்ட் புலனாய்வுக்காரர் 3 மோட்டார் சைக்கிளில் வந்து தூக்கிட்டு போனோம். அன்னையிலேருந்து இன்று வரை நான் ஒரு தாய் நின்று இந்த பிள்ளையை தேடி அலைஞ்சு கொண்டிருக்கேன். செம்மலிக்கெலாம் எங்களை பிள்ளைகள் இருக்கோன்றது தெரியாது. நாங்கள் ரோட்லேருந்து போராடி கொண்டிருக்கோம். எங்களோட பிள்ளைகளை தேடி எத்தனை வயசா இருக்கு? கொண்டு போயிருக்கலாம். அவருக்கு 19 வயசு. அவர் 87ஆம் ஆண்டு பிறந்தவர். இப்போ கணக்கு போட்டு பாருங்க, அவருக்கு 38 வயசு. எத்தனை வருஷம் சிறைச்சாலைன்றதை ஜோதிச்சு, சிறைச்சாலையும் இன்னும் எனக்கு தெரியும். யோசிச்சுட்டாங்க ஒரு தாய். அது நாங்கள் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து கொடுத்து போட்டு நிற்கிறோம்டா யோசிச்சுட்டேன். இதுதான் தமிழண்ட நிலைமை, இந்திய நிலைமை இதுதான் என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். உங்களோட பிள்ளையாம்மா இது? இவ இப்ப காணாம போனவ? கொண்டு போனோம். இப்ப 2009 முள்ளிவாய்க்கால்ல வச்சா? சும்மா இது யாரு உங்களோட மகனா? இவர் எங்க வச்சு காணாம போனது? எங்க? மாத்தளன்ல வச்சு. அது அப்புறம் என்ன முடிவுண்டே இல்லை.
தேடுறேன் ஐயா என்னால் அன்றைக்கு அந்த வெயிலுக்கு வந்து நிற்கிறேன் பிள்ளைக்காக தான் வந்து நிற்கிறேன் நான் அன்றைக்கு இந்த வெயிலுக்கு எனக்கு ஏதாவது யாராவது கண்டாலாவது எனக்கு ஒரு தகவல் சொல்லணும் அந்த நம்பிக்கையில் அந்த படத்தையும் வச்சோன்னு நிற்கிறேன். எங்கேயாவது முறைப்பாடுகள் செஞ்சீங்களா? எல்லா இடமும் செய்திருக்கிறேன், ஒரு இடமும் மிச்சம் வைக்கல. நான் தான் தெரியுறேன் எல்லா இடமும். யோசப் கேம்பில் இருந்து எல்லா இடத்துக்கும் ஐசிஆர்லேருந்து இந்த பதிவு இருக்குது எல்லா இடம். எனக்கு இதை இந்த அழிவுகளோ அதுகளோ நன்கொடைகளோ எதுவுமே வேண்டாம். எனக்கு இந்த பிள்ளைன்ற முடிவு தெரியும். என்ன ஆச்சு இந்த பிள்ளை எங்கேயும் இருக்கிறானா, மனநோய்பட்டிருக்கிறானான்னு கூடி நான் கொஞ்ச நாள் என்ன விசாரின்னு சொல்லிச்சுன்னா நான் போய் எல்லா ஹாஸ்பிட்டலும் கேட்டுறான் மனநோய்பட்டு இயக்கத்தில் இருக்கிறானோ தையாளோடி தேடினேன். ஒரு தகவலும் இல்லை. இப்போ எங்கே இருக்கிறீங்க நீங்கள்? அங்கே அக்கராயங்குளம்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் கிட்ட கிளிநொச்சி அக்கராயங்குளம். அங்கே இருந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கு. எல்லா இடமும் போறேன் கூடுதலாக வருத்தம் மேலாம கட்டம் வந்தாலும் இல்லாடி போறேன். முழங்கால் ரெண்டு மேல நடக்க மாட்டேன். நாங்கள் மெல்ல மெல்லமாக தான் நடக்கும். உங்களுக்கு எத்தனை வயசுமா? எனக்கு இப்போ 67 வயது. இதை பார்த்தாவது என் பிள்ளையாவது யாரும் தெரிஞ்சதில் இருந்தாலாவது எனக்கு ஒரு தகவல் தரும். அவர் எங்களை செத்துட்டு நினைச்சிட்டு அவரோட தெரியாது இல்லாடி அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். ஆனால் நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம், கடவுளே இருக்கிறோம். மூத்த தமக்க முதலே மூத்தம் போயிட்டா யாழ்ப்பாணம் இடம் பேர் அவருக்கு தெரியும். ஆனால் அவரை கண்டவை அறிஞ்சவையாவது எனக்கு எதுவும் தகவல் தருவோம். இந்த முறையாவது இவ்வளோ தூரமாக வந்து நிற்கிறேன்னா அதாவது 2025ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 10ஆம் தேதி இந்த மனித புதகுழி அடையாளம் காணப்பட்டு 2ஆம் மாதம் 17ஆம் தேதி நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை 3 கட்ட அகழ்வு இடம்பெற்றிருக்கின்றன. முதலாம் கட்ட அகழ்விலே 19 எண்பு தொகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டு அவை சந்தேகத்திற்கு இடமற்ற சர்வதேசத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனித புதகுழியாக இது அடையாளம் காணப்பட்டிருந்தது. 2ஆம் கட்ட அகழ்விலே அது 240 வரை அந்த மனித எண்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்த நிலைமையில் இன்று அது 387 தாண்டி இருக்கின்றது. இதில் ஒரு உண்மையை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். 1998ஆம் ஆண்டு கிருஷாந்தி படுகொலையினுடைய வழக்கினுடைய தீர்ப்பானது ஜூலை மாதம் வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பிலே சோமரட்ன ராஜபக்ச தன்னுடைய வாக்குமூலத்தை மிக பிரதான பண்டோரா ஆவணம் என்ற ஆவணத்தின் முக்கிய பகுதியான தன்னுடைய வாக்குமூலத்தை வெளியிட்டிருந்தார். அதில் அவர் குறிப்பிட்டிருந்த மிக முக்கிய விடயம் இந்த செம்மணி பகுதியிலே 300 தொடக்கம் 400 வரையான இளைஞர் யுவதிகளுடைய உடல்கள் இவ்வாறு புதைக்கப்பட்டிருக்கின்றன என கூறியிருந்தார். அதன் அடிப்படையிலே 99ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த அகழ்வானது யாழ்ப்பாண நீதவான் அவர்களினால் இந்த அகழ்வு முன்னெடுக்கப்பட்டு செப்டம்பர் வரையும் அந்த அகழ்வு இடம்பெற்றிருந்தது. அந்த அகழ்விலே வெறும் 15 உடல்களை மட்டும் கண்டுபிடித்திருந்தார்கள். அதுவும் சர்வதேச பிரதிநிதிகளுடைய மேற்பார்வையில் அந்த அகழ்வு இடம்பெற்றிருந்தாலும் கூட அந்த அகழ்வு மூடி மறைக்கப்பட்டது. அதில் மிக முக்கியமான ஒரு விடயம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அதாவது அந்த 15 எண்பு தொகுதிகளிலும் 2 எண்பு தொகுதிகள் 96ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இந்த அரியாலை பகுதியிலிருந்து இராணுவத்தினால் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்ட 2 மெக்கானிக் இளைஞர்களுடைய உடல்களாக அடையாளம் காணப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த சந்தேகத்துக்கு இடமற்ற முறையில் இந்த மனித புதகுழியை ஸ்ரீலங்கா இராணுவமே இதனை மேற்கொண்டது என 2000ஆம் ஆண்டு சர்வதேச அளவிலும் நீதித்துறை அளவிலும் மனித உரிமை அளவிலும் முடிவு எடுக்கப்பட்டிருந்த நிலையிலும் கூட 26 வருடங்கள் கழிந்து இன்று வரை அந்த விசாரணையும் அந்த நீதிமுறையும் சட்டமா அதிபருடைய பரிந்துரைக்காக இன்றும் கிடப்பில் போடப்பட்ட ஒரு வழக்காகத்தான் இருக்கின்றது. இந்த நிலைமையிலே இந்த அரியாலை சித்துப்பாத்தி இந்துமையான நீதி பொறிமுறை என்பது ஒரு உள்ளக ரீதியாக இருந்தால் அதனை காணாமல் போனோரும் அந்த உறவுகளை தொலைத்த பெற்றோர்களும் நிச்சயமாக அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற கருத்தை முன்வைக்கின்றார்கள். இதற்கு மிக பிரதான காரணம் கடந்த கால நீதித்துறையினுடைய நடவடிக்கையாக இருக்கின்றது. எனவே அதன் அடிப்படையில் அவர்கள் முக்கியமாக கோருவது சர்வதேசத்தினுடைய தலையீடு. அது மிக பிரதானமாக சர்வதேசத்தினுடைய நீதி, மருத்துவ மற்றும் மனித உரிமை அமைப்புகளுடைய மேற்பார்வையின் கீழ் இது இடம்பெற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இந்த நீதியமைச்சர் இதை வருகின்ற போது அதற்கான எதிர்ப்பினை நாங்கள் தெரிவிக்கின்றோம். அதே நேரம் மிக பிரதான முக்கிய விடயம் என்னவென்றால் நாளை நல்லூர் பிரதேச செயலகத்தில் குறிப்பாக 96ஆம் ஆண்டு காணாமல் போன உறவுகளுடைய உறவுகளை வங்கி புத்தகத்தையும் கொண்டு ஆவணங்களையும் கொண்டு வருமாறு பிரதேச செயலரினால் கிராம சேவையாளருக்கு பணிக்கப்பட்டிருக்கின்றது. இது பாரிய அளவில் எமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. ஏனென்றால் இது அவர்களுக்கான இழப்பீட்டினை வழங்கி இந்த விசாரணையை மூடி மறைக்க முற்படுகின்றார்களா என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக மக்கள் கதைக்கின்றார்கள். எனவே இதற்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வர வேண்டுமாக இருந்தால்
உண்மையை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் சர்வதேசம் இதில் தலையிட வேண்டும். அதனையே நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். ஒரு முன்னுரை தாண்டிய கூட இலங்கையிலேயே மிகப்பெரிய மனித புதைகுழியாக இன்றைக்கு மாற்றம் அன்றைக்கு நீங்கள் இவ்வளவு தூரம் வரும் என்ற உறுதிப்படுத்த இல்லை, நிச்சயமாக இருந்தது. ஏனென்றால் 96ஆம் ஆண்டு கிருஷாந்தி படுகொலையின் பின்னர் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மற்றும் ரெட் கிராஸ் மற்றும் அந்த 96ஆம் ஆண்டு காணாமல் போனோர் சங்கம் ஒன்று இங்கு உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த சங்கத்திலே மொத்தம் 629 பேருடைய பேர் விவரங்கள், எந்த இராணுவத்தால் கைது செய்யப்பட்டார், எந்த இடத்தில் கைது செய்யப்பட்டார் என்ற முழு விவரமும் ஆவண ரீதியாக இருந்தது. எனவே சோமரட்ன ராஜபக்ச 2003ஆம் ஆண்டு மனித உரிமை ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அவர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அந்த அறிக்கையை தயாரிப்பதற்கான குழுவில் செயலாளராக கடமையாற்றி இருந்த ஒரு ஆணையாளரிடம் அவர் நேரடி வாக்குமூலம் கூறியதாக சென்றவரிடம் அவர் தன்னுடைய உண்மையை துறந்திருந்தார். அதாவது உளவு இயந்திரங்களில் தேங்காயை கொண்டு வந்து கொட்டுவது போல பாரிய கிடங்குகளை கிண்டி உடல்களை கொண்டு வந்து கொட்டியதாக சோமரட்ன ராஜபக்ச வாக்குமூலம் தன்னிடம் அளித்ததாக அவர் கூறியிருந்தார். எனவே நாங்கள் மிகவும் தெளிவாக இருந்தோம். நிச்சயமாக இது கிருஷாந்தியினுடைய படுகொலையின் அண்மித்த இடம், நிச்சயமாக செம்மணியுடன் மிகவும் 50 மீட்டருக்கு உட்பட்ட இடமாக இருக்கின்றது. அதனை விட இயற்கைக்கு முரண்பாக ஒன்றுக்கு மேல் ஒன்று குவியலாக இந்த ஆடைகளை அற்று இவ்வாறு கிடப்பது, அதுவும் குறிப்பாக மழலைகள் 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் என்னை பொறுத்தவரை அவர்கள் பயங்கரவாதத்தில் ஈடுபட்டவர்கள் அல்ல, அல்லது ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அல்ல. மொழியே தெரியாத ஒரு குழந்தையை இவர்கள் இவ்வாறு படுகொலை செய்து இங்கே இவ்வாறு போட்டிருக்கின்றார்கள் என்றால் அதுக்கு மிகப்பெரிய ஒரே ஒரு காரணம் தமிழன் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த படுகொலை நிகழ்ந்திருக்கின்றதாக நான் கருதுகிறேன். எனவே அதனை நாங்கள் முன்னரே அதை ஊகித்திருந்தோம். அது உண்மை வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இதுக்குள்ள இப்போ 357 ஒழுங்கு கூட்டம் எடுத்திருக்கணும். எங்கட பிள்ளைகளாண்டு எங்களுக்கு பதறுது என்ன? நாங்கள் எங்கட பிள்ளைகள் இதுக்குள்ள இருக்கணுமா? எங்கட பிள்ளைகளும் கொண்டு வந்து ஆட்டிருக்கிறாங்களா? மற்ற எங்கட தமிழ் பிள்ளைகள், எங்கட உறவுகள் என்ன சொன்னீங்கள்? 387 பேரை எடுத்ததுக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு வருத்தம் தெரிவிச்சிங்களா? அதில் இன்னைக்கு ஆய்வு செய்ய வாருங்கள். ஆய்வு செய்ய வாராகும் என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்லி போடுவாருங்கள்? மரண சர்டிஃபிகேட் கொடுப்போம், நிவாரணம் இழப்பீடு கொடுப்பான்னு சொல்லி போட்டுதான் நீங்க வாருங்கள். இந்த குடும்பமாக எத்தனை குடும்பத்தை ஒப்படைச்சிருக்கள் சார். அந்த குடும்பமாக இன்றைக்கு இந்த மனித புதைகுழியிலையும் குடும்பமாக குழந்தைகளோட நிக்கிறீங்க. சின்ன வயதுல கணவனை கலந்து போட்டு இந்த அம்மா எத்தனை பேரை கையில் ஒப்படைச்சோன்னு கேளுங்க. ஒவ்வொருவருக்கும் இந்த இதுல துன்பம் இருக்கு. நான் சும்மா வந்து நிக்கல. இந்த OMB வாரவன் ஒரு 5 பேட்டை கொடுத்து இதை ஒரு சரிப்படுத்துவோ கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சாங்க மண்ணா கிடைக்கிச்சு வந்து OMB அது இதான்னு சொல்லி கருவ போட்டு அந்த போட்டு ஒருவராக வழி இல்லாம சும்மா வந்து நிக்கிறது. அவ்வளவு பேருக்கும் வழி இருக்கு. கதையா எழுதலாம். அப்படித்தான் இருக்கணும். வழியோட தான் நாங்க நிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய கதையை எடுத்தீங்கன்னா நீங்களே அழுவீங்க. அப்படியான ஒரு கதையெல்லாம் ஒவ்வொருத்தருடைய மறைஞ்சிருக்கு. புதகுழியில ஒவ்வொரு நாளும் அந்த செய்தியை பார்க்க எவ்வளவு எங்களுக்கு வேதனையா இருக்குது. ஆற்ற புள்ளியோ என்ன நடந்ததோ ஏது நடந்ததோன்னு ஒவ்வொரு கேள்வியும் கேட்குது எங்கட மனசு. என்ன உங்களுக்கு வெளியே இருக்கிறவனுக்கு தான் அதோட வேதனை புரியும். சும்மா உள்ளவன் கதைச்சிட்டு போகலாம் எதையும். இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு கண்ணீரோட தான் இதுல நிற்கிறோம். இன்றைக்கு இந்த வெயில் குளிச்சு கொண்டு அதை புரியுங்க. இன்றைக்கு தெரியாதா குவியலா கிடங்குக்குள்ள போட்டிருக்குது, அது என்ன மாதிரி போட்டிருக்குது, நல்லடக்கம் செய்ததா, அதான் இதாண்டி இதே தெரியாதா? இதே தெரியாதா? நீங்க அதான் கொண்டாந்து போட்டு 4, 5, 3, 2 கொண்டாந்து போட்டு மூடி போட்டு பேருந்து நீங்களே கிளறீங்களே. மன்னார் புதகுழியை தோண்டினாங்க, அதை மூடினாங்க. என்னன்னு கேட்டா அது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது, அது இதான்னு சொல்லி பிறகு பார்த்தா கொக்கத்தோடு வாய்ப்பு மனித புதகுழியை தோண்டினாங்க. தோண்டிட்டு அதை இவங்கள்ட்ட என்ன ஒரு பரிசோதனை செய்யறதுக்கு இவங்கள்ட்ட என்ன இருக்குது? பாதுகாக்கிறதுக்கு உங்கள்ட்ட என்ன ராணுவம் அரசு யந்திரம் தான் செய்தது. நாங்க போய் ஒழிச்சு முறைச்சு நீங்கள்லாம் கொண்டு போனது, நீங்கள்லாம் எங்கட பிள்ளைகளை செய்தது. தங்கடா இனங்களை காட்டி கொடுக்க கூடாது என்ற ஒன்றுக்காகத்தான் தாங்களே செய்து தாங்களே பதில்களை சொல்லணும். இங்க ஒன்று மாதிரி ஒரு வருஷம் செய்ய தேவையில்ல. இங்கே சர்வதேச நிபுணர்கள் வர வேணும். அவர்கள் வந்துதான் சோதனை பரிசோதனை செய்து இதை டெஸ்ட் எடுக்க செய்யணும். சரியோ? இங்கே ஆக்களால் செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த விஷயத்தை.
நீதி அமைச்சர்களுடைய வருகைக்காக இங்கே பொதுமக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்திலே செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்திலே அகழ்வு பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலே நீதி அமைச்சர் வருகை தந்திருக்கிறார். நீதி அமைச்சர் உட்பட நீதி அமைச்சர்களுடைய குழுவினர் இந்த இடத்திலே செம்மணி புதைகுழியை பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறார்கள். நீதி அமைச்சனுடைய குழுவினர் தொடர்ந்தும் செம்மணி புதைகுழி பகுதிகளை பார்வையிட்ட வண்ணம் இருக்கிறார்கள். நீதி அமைச்சனுடைய குழுவினர் பார்வையிட்டு முடிந்து வெளியிலே வந்து வந்திருக்கிறார்கள். நீதி இல்லாத நாட்டில் நீதி அமைச்சு எதற்கு என்று சொல்லி கூட இந்த இடத்திலே பொதுமக்களாலே கோஷம் எழுப்பப்படுகிறது.
நீதி அமைச்சரும் நீதி அமைச்சருடைய குழுவினரும் செம்மணி பகுதியை பார்வையிட்டு சென்ற வண்ணம் இருக்கிறார்கள். ஆனால் மக்களுடைய போராட்டம் இந்த இடத்திலே தொடர்ந்து சென்ற வண்ணமே இருக்கிறது.